Hi friends, welcome back to my channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இதெல்லாம் எதுவுமே ஊற வைக்காம அண்ட் அரைக்காம நம்ம எப்படி இன்னைக்கு மெதுவடை செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதை நம்ம வீட்டில் இருக்கிற அவுள் வச்சு சூப்பராக டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் அவுள் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் அரைச்சி நீங்கள் அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிறதுல கரெக்டாக அதே அளவு வரைக்கும் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கணும். நல்லா அந்த அவுள் அந்த தண்ணியில் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதே மட்டத்துக்கு அப்படியே ஊற வச்சுடுங்க. ஏன் ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிடம் நீங்கள் ஊற வச்சா போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இதை உங்களால் எவ்வளோ இந்த மாதிரி பனைய முடியுமோ அந்த மாதிரி நல்லா பனைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடலை மாவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பச்சை மிளகாய் சின்னதாக 2 பச்சை மிளகாவே கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இஞ்சி பொடிச்சா துருவி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. அண்ட் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் நான் இவ்வளோது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உப்பையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு அண்ட் அதை அப்படியே இப்படி இந்த ஷேப்க்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சு ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம ஒரே இதாக சேர்த்து நம்ம அதை பொரித்து எடுத்துக்கலாம். இது உள்ள சாஃப்டாக அண்ட் வெல்லம் மொறுனே இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நம்ம உளுந்து வர மாதிரி நைட்டே ஊற வைக்கணும் அந்த வேலை எதுவுமே கிடையாது. நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கே செஞ்சிடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ இதே மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. மாதிரி பொன்னிறமாக நீங்கள் எல்லா வடையுமே பொரித்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம இப்போ எல்லா வரையுமே பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் உளுந்து வடை மெதுவடைலாம் செய்வோம்ல, அதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் அப்புறமா ட்ரை ஆகிடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை மணி நேரம் வரைக்கும் ட்ரை ஆகாமே இருக்கும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.